வணக்கம் நேயர்களே. வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் வாசு. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணச்ச இந்த ஆர்சிபி செலிப்ரேஷன்ஸ் இன் பெங்களூர் ஸ்டேடியத்தில் நிறைய பேர் உயிரிழப்புலாம் நடந்திருக்குதா நியூஸ் வருது. ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் இது. மொமெண்ட் ஆஃப் வருத்தப்பட ஜாய் வேண்டிய விஷயம். இந்தியா, மொமெண்ட் ஆஃப் சாரோ. ஆமா, பாவம். ஈவன் ஒன் டெத் கூட அன்அக்செப்டபிள். ரியலி சந்தோஷமா ஐ ஃபெல்ட் வெரி பேட். சந்தோஷமா அனுபவிக்க வேண்டிய விஷயத்தை ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல. இது வந்து கிரிக்கெட்டை வந்து நம்ம ஊர்ல ரொம்ப இந்த லெவலில் ஒரு கேம் தான் அது. காம்படிட்டிவா இருக்கு, ஸ்பிரிட் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் வாழ்க்கையை தொலைக்கிற அளவுக்கு அதை எடுத்துட்டு போனோமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நிறைய பேர் கேமாவே பார்க்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப வெறித்தனமா பாக்குறாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம். இந்த ட்ரெண்ட் சினிமாவும் should not continue. சினிமாவும் சினிமாவும் அப்படிதான் இருக்கு. சினிமாவும் ஆமா ஆமா. அது கிரிக்கெட்டும். சினிமா இதோட கொடுமை ஆக்சுவலி. ம். நிறைய நாட் ரிப்போர்ட்டடு ஆக்சுவலி, உள்ள நடக்கிறது வெளில நடக்கிறது எல்லாம். ஏன்னா ஏன் சொசைட்டி இவ்வளோ நம்ம கண்ணு முன்னா ரொம்ப கெட்டு போயிருக்கு இந்த மாதிரி. அது என்னன்னே புரியல. ப்ராபப்ளி எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த செலிப்ரேஷன்ஸ்லாம் அந்த திங்ஸ்லாம் டெம்பரமெண்ட்ஸ்லாம் கூல் ஆற விட்டு ஒரு மாசம் கழிச்சு நடத்தலாமோ, ஃப்ரீ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் நடத்தலாம்னு நினைக்கிறேன். அது இனி கோயிங் ஃபார்வர்ட் சொல்றேன் நான். ஏன்னா இல்ல, அதுதான் வின் அதுதான் கரெக்ட் ஆக்சுவலி. ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அந்த சம் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆல்சோ ஹேஸ் டு பி மேட். இல்ல, எத்தனை பேர் வருவாங்க, என்ன கூட்டம் இடிச்சல் போறோம், என்ன விஷயம், அந்த ஒரு ஒரு இதுல அஹ், என்ன பண்றேன்னு தெரியாம இருக்காங்க ஜனங்க. அது ஒரு யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் கோயிங் ஃபார்வர்ட் ஆக்சுவலி. இட் ஆக்சுவலா கேன் பி. நான் ஒரு ட்வீட் படிச்சேன். அதுல ஆர்சிபியோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க பசங்களை. ஏன்னா 18 வயசு ஆனப்புறம், மெச்சூர் ஆனப்புறம் தான் அவங்களுக்கு அந்த விக்டரி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அது இந்த ஈவெண்ட் வந்து இது பண்ணிடுச்சு. என்னன்னே ஆமா. தெரியும் அதுக்கு. ஆனா இதுக்கு என்னன்னா, ஒரு ஒரு தலைவரோ இல்லை இதுவோ இல்லாம இமோஷன்ஸ் வந்து ஃபேன்ஸோட இமோஷன்ஸ் புரியுது. ஏன்னா ஒரு 18 இயர்ஸா வந்து கப் இல்லாம க்ளோஸா வந்து தோத்துருக்காங்க. ஃபோர்த் டைம் லக்கின்ற மாதிரி ஆயிருக்கு அவங்களுக்கு. பட் ஸ்டில் ரொம்ப அன்அக்செப்டபுளாக இருக்கு இந்த விஷயம். இன்னும் எவ்வளோ ஆகும், என்ன என்ன செலிப்ரேஷன் ஸ்டில் கோயிங் ஆனுங்கிறாங்க. என்ன ஒன்றும் புரியல. ரியலாவே பாவம் ஆக்சுவலி. அஹ் அதுதான் நான் என்னால சொல்ல முடியும். நம்ம இழந்த குடும்பத்துக்கெல்லாம் ஆழ்ந்த அனுதாபமும் தெரிவிச்சுக்கலாம் இந்த சமயத்தில். டெஃபினட்டா. நம்ம அப்புறம் வந்து நேற்று நடந்த மேட்சை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யா. வேர் டு யூ திங்க் பிபிகே பஞ்சாப் கிங்ஸ் லாஸ்ட் தி மேட்ச் நினைக்கிறீங்க? ஆக்சுவலா பார்த்தா பஞ்சாப் வந்து ஃபுல்லி கண்ட்ரோல் த கேம். இட்ஸ் பிலோ பார் ஸ்கோர் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஈவன் இந்த ஹாஃப் வே பிரேக்ல கூட ஹேடன் வாஸ் வெரி கிளியர். He said that it is a 25 ரன் பிலோ பார் ஸ்கோர் ஆக்சுவலி. ஏன்னா அவுட்ஃபீல்ட் எவ்வளோ நல்லா இருந்தது. அப்போ அடிச்ச போதெல்லாம் when you attempted to hit எல்லாம் வெளில தான் போச்சு ஷாட். எங்க இதுவாச்சுனாக்கா அவங்க the right mix of people, they were not able to play Krunal Pandya. Krunal Pandya played his part very beautifully. பிக் மேட்ச் And பிளேயர். ஆமா. see நான் நான் ஆமா, முதலே ஆமா. நான் உங்க சொல்லிட்டு கால் இருந்தேன். 2 3 கால் வந்து கரெக்டா இருந்தது. குணால் பாண்டியா சொன்னீங்க, கைலி குணால் பாண்டியா ஜேமிசன் சொன்னீங்க. கைலி ஜேமிசன். ஜேமிசன். ஏன்னா இவங்க குணால் பாண்டியா knows the dimensions very well in that ground. ம். And he bowled superbly. And என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், அவன் அந்த அந்த ஃபேஸ்ல ஸ்பின் நட தெரியாம தப்பா தப்பு தப்பா ஆடிச்சு. உங்களுக்கு பவுண்டரி ஹிட்டிங் இஸ் நாட் த இன் திங், பிகாஸ் அது லெஸ் தேன் த 10th ஓவர் வாட் எவர் இட் இஸ். அழகா தள்ளி 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 சிங்கிள் டபுள் சிங்கிள் பெரிய கிரவுண்டு போயிருக்கலாம். அது போயிருக்கும் ஆக்சுவலி. ஸோ பட் இன்னொன்று என்னன்னா, அண்டர் தி ரடார் வந்து ஆஷ்தகால் வந்து 3 ஓவர் 18 ரன் தான் கொடுத்துருக்காரு. இவர் 4 ஆமா ஓவர் ஆமா. 17 ரன் கொடுத்துருக்காரு. ஸோ 7 ஓவரில் 35 ரன் தான் வந்திருக்கு. 5 ரன்ஸ் தான் வந்திருக்கு அந்த 7 ஓவரில். ஆ தேர் ஆ தே லாஸ்ட் தி மேட்ச். ஏன்னா கரெக்ட். எல்லாருமே வந்து 9 10 11 13 போயிருக்குச்ச. இந்த ஆமா, 5 ரேட்ல 7 ஓவர்ன்றது வந்து அன்அக்செப்டபிள் இல்ல. அதனால தான் அந்த கரெக்ட். 194 வந்து நீங்க சொன்ன 25 ரன்ஸ் பிலோ பார்ன்றது வந்து பிகேம் காம்படிட்டிவ் டோட்டல் ஆகுது. அதே மாதிரி. ஸோ என்ன ஆகுதுனாக்கா, ஜென்ரலி ஸ்பீக்கிங், இவங்க என்ன பண்றாங்க, பஞ்சாப் அதே இதுதான் அவங்களை அடிச்சு ஆட தெரியுதே தவிர, ஒரு ஃபைனல்ஸ் இப்படிதான் ஆடணும் மற்றதெல்லாம் விட்டுருங்க, இப்படிதான் ஆடணுங்கிறது தெரியல அவங்களுக்கு.
இப்போ ஆர்சிபி வந்து சரியா விளையாடலன்னா கூட அவங்க என்ன பண்ணாங்க, ஏதோ ஆடிக்கிடி ஒரு மாதிரி ஒரு இல்ல அதான் தோற்றம் கோலி பண்ணாங்க. கோலி ஸ்லோ ஆனா கூட எனேபிள்டு அதர் பிளேயர்ஸ் டு பேட் அரவுண்ட் ஹிம். 7 கரெக்ட். பேர் வந்து மோர் தென் 100 ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா ஆமா பாம்பே ஆமா பெங்களூர் ஆர்சிபியில் ஆமா இவங்க ஆமா 4 பேர் தான் இன்க்ளூடிங் சசாங் சிங். ஸோ மூணு அப்பார்ட் ஃப்ரம் சசாங் சிங் வந்து இந்த 3 பேர் தான் 100 மோர் தென் 100 ஸ்ட்ரைக் ரேட். கரெக்ட். அதுல வந்து சசாங் சிங் 30 பால் 60 அடிச்சா கூட 2 பேர் இருந்துச்சுன்னா கூட 5 பேர் தான், 2 பேர் எக்ஸ்ட்ராவா அங்க இந்த வாட் எவர் 14 ரன்ஸ் 15 ரன்ஸ் இருந்தா கூட ஸ்மால் மார்ஜின்ஸ் கான்ட்ரிபியூட் டு தட். See, what we have witnessed in this season is the defensive bowling by RCB is top class. It's I've been telling, no, the Hazelwood கேச்சஸ்லாம் கூட இது பண்ணாங்க. catches, defensive bowling makes a big difference in T20. This is what you need. 5 ஓணுங்கிற போது 1 ரன் கொடுத்தா 4 ரன் கொடுத்தானாக்கா 1 ரன் தடுக்கிறீங்க பாருங்க, அது அப்படியே டேலி ஆகிட்டே வரும். 10 ரன் ஆயிடும் டிஃபரன்ஸ். இதுதான் டிஃபரன்ஸ். கேட்ச் பாத்தீங்களா, அது ஸ்பில்ஸ் ஆல் கேட்ச் ஆல்சோ. ஆமா இட் ஆல் மேக்ஸ் பிக் டிஃபரன்ஸ் ஆக்சுவலி. கரெக்ட். அது சூப்பரா அவர் வந்து ரன்னிங்ல பேலன்ஸ் இல்லாம அழகா தூக்கி போட்டு அழகா உள்ள வந்து திருப்பி பிடிச்சிட்டாரு அழகா. இது நாட் தி வெரி ஃபர்ஸ்ட் டைம். இது நார்மல் செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ பண்றாரு அவரு. இல்லையே, ஒரு இங்கிலீஷ் கேட்சுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேட்ச், பியூட்டிஃபுல்லா பிடிச்சாரு அவர். அப்படியே நின்னுட்டு பேலன்ஸ் அப்படியே பண்ணாரு பாருங்க. ஜஸ்ட் ஒரு ஃபியூ இன்ச்சஸ் தான் பின்னால, அதுவும் நல்ல ஹைட் வேற, நம்ம ஹைட் அவரு. ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னாக்கா the perfect bowling unit executed it perfectly in spite of the below par score. This is what I would say. சசாங்கியோட இன்னும் ஒருத்தர் மார்க்கஸ் ஸ்டாயினிஸோ இல்ல யாரோ ஒருத்தர் இது கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா they could have won the back game still. இல்ல அதுதான் they missed a trick or two in the chase. டெம்ப்ளேட் நான் வந்து என்ன பண்ணிருப்பேன், குணால் பாண்டியா நல்லா போடும்போது நான் பேட்டிங் ஆட ஸ்ட்ரைட்டா மாத்தி இருப்பேன். வதேரா கொஞ்சம் பின்னால வச்சிருக்கிறது பெட்டர். ஏன்னா இவங்களுக்கு வந்து இவர் இருக்காரு, சசாங் சிங் இருக்காரு. இவர் சோ வதேரா வச்சிருந்தீங்க ரைட். ஸ்டாயினிஸ் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல அமைச்சிருக்கலாமோ, ஏன்னா அவர் கேம்பிள் பண்ணிருக்கு, வேற வழியே கிடையாது. ஸ்டாயினிஸ்க்கு ஒரு சான்ஸ், ஒரு ட்ரை கொடுத்துருக்கணும். என்ன ட்ரை இன் சென்ஸ் நம்பர் ஆஃப் பால்ஸ். என்ன ஆயிடுது, ஸ்டாயினிஸ்க்கு வந்தவொடனே அடிக்கணும்னா அவரால் அடிக்க முடியல. அவரோட கேரியர் ஃபுல்லா எடுத்து பாருங்க. இஃப் ஹி ஹஸ் பிளேட் சம் பால்ஸ் ஹி வில் ஸ்கோர் ரன்ஸ். ஸ்ட்ரைட் அவே கமிங் அண்ட் ஹிட்டிங்னாக்க மேபி 20th ஓவர் வருவாரு, ஒரு 6 அடிப்பாரு, அவ்வளவுதான். பிளஸ் நீங்க டெக்னிக்கல் டெஃபிஷியன்சி இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஸ்டாயினிஸ் பேட்டிங்ல? ஒரு grip அந்த அவருக்கு என்னன்னா அந்த கேட்ச் வந்து எப்போதுமே வந்து அந்த ஸ்லிப்பு ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல போவோம், ஸ்கொயர் போவாரு. அப்படி இல்லைனாக்கா அவர் அடிக்கிற ஷாட் பாத்தீங்கன்னு வச்சுங்க, லைன் ஃபார் பாயிண்ட் கவர் தான். அது அவுட் ரேட்ஜ் வந்து எப்படி போகும்னாக்கா தேர்ட் ஸ்லிப்பு அப்படிதான் போகும் கேட்ச். ஸ்ட்ரெயிட்ல இஸ் வெரி குட். ஸோ அந்த ஜோன்ல போடவே கூடாது. புவனேஸ்வர் குமார் எக்ஸிக்யூட்டட் இட் வெரி வெல், சூப்பரா போட்டாரு போலிங். he realized முதல்ல எடுத்தோன்னே ஸ்டம்பிள் உடனே எக்ஸ்ட்ரா ஒரு சிக்ஸ் அடிச்சாரு, உடனே போட்டாரு லைன் பால். அது he should have been expecting that one. ஏன்னா புவனேஸ்வர் குமார் அந்த இந்த சீம் பிச்சா இருந்தனால ஆட்டோமேட்டிக்கா அது கேட்சா தான் ஆகும். அவரும் லைன் பால், வஜேராவும் லைன் பால். பாருங்க நீங்க சொன்னீங்க டிஃபெண்ட் பண்ணச்சா நல்லா போடுவார் புவனேஸ்வர் குமார்னு. புவனேஸ்வர் குமார் டிஃபெண்ட் நினைக்கிறீங்க சூப்பரா போடுறாரு. புவனேஸ்வர் குமார் அடிக்கணும்னா எப்படி அடிக்கணும்னு நினைக்கிறீங்க? See, அவர் என்ன பண்ணணும்னா நீ வந்து you have to make him bowl straight. If he bowls wider because of his swing and the zip of the wicket, you will mistake number one, and he will bowl to the field. Another thing, he will use his floor and also very well. In between, you will bowl one knuckle ball and one yorker. இவ்வளவுதான். ஓகே, நகுந்தாண்டமா அவன் புவனேஸ்வர் குமார் எப்படி கரெக்ட் பண்ணனாக்கா நீங்க வந்து அந்த லைன் அவர் என்ன பண்ணா அந்த லைன் பால் போடுவாரு. அந்த லைன் பாலுக்கு நீங்க என்ன பண்ணிக்கணும், அது எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், எதர் திஸ் வே ஆர் தட் வே நகர்ந்துக்கணும். அட் த சேம் டைம் இஸ் வெரி கிளவர், ஸ்லோ ரன் நல்லா போடுவாரு, அந்த நக்கிள் பால் சூப்பரா போடுவாரு. ஸோ யூ ஹேவ் டு பி கிளியர் ஆன் தட் ஒன். பட் டெஃபினெட்லி லென்த் பால் தான் வரும் உங்களுக்கு. யாருக்கார தவிர போட்டாங்க லென்த் பால் தான். அவரோட பால் வந்து அடிச்சானா டெஃபினட்டா போயிடும். அது நீங்க லைன் அப் பண்ண வர. திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் as ரீடிங் த bowler's மைண்ட். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம ரொம்ப நாள் பார்த்துருக்கோம் புவனேஸ்வர் போலிங். ஆனால் நமக்கு தெரியும் புதுசா வர பேட்ஸ்மேன் வந்து they have to
அவன் அந்த அந்த 2 விக்கெட் பாருங்க, ரெண்டுமே பாரு. இவர் வந்து லைன் பால் அவுட் ஆனாரு ஸ்டோயினிஸ், வஜேரா லைன் பால் ஆனாலும் அவுட் ஆனாரு. இது ரெண்டும் குரூஷியல் விக்கெட். நீங்க வந்து பாம்பேயோட மேட்ச் வின் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா, அவங்க ஆர்சிபி டிஃபெண்ட் பண்ணும்போது இவர் எடுத்த 2 விக்கெட் தான் வெரி குரூஷியல். ஓகே, திலக் வர்மா எடுப்பாரு, இதே லைன் பால் தான், இதே மாதிரி கேட்ச் வந்து அங்கதான் போகும். ஸோ அந்த அந்த இது வந்து இஸ் பிஸ்தா, அதுக்கு வந்து யூ ஹேவ் டு பி அப் ஃபார் இட். நம்ம வந்து ஒரு பாயிண்ட பேசிட்டு இருக்கோம், பவுலர்ஸ் தான் வந்து சாம்பியன்ஷிப்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கரெக்ட், கிரிட்டிக்கல் கரெக்ட். ஸ்மால் மூமெண்ட்ஸ் தான் அது. பட் இட் மேக்ஸ் a big difference in the output. அதனால தான் நான் சொல்றேன், அவர்லாம் ஐபிஎல் தாதான்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். பிகாஸ் இட் மே நாட், லாட் ஆஃப் பீப்புள் வில் நாட் டிஸ்கஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், பட் திஸ் இஸ் த டிஃபைனிங் மூமெண்ட். ஒரு பேட்ஸ்மேன் நின்று தானே வித் சஷாங்க் முடிச்சிருப்பாங்க. இந்த 2 விக்கெட் வந்து இட் மேக்ஸ் பிக் டிஃபரன்ஸ். அந்த 2 விக்கெட் எடுத்தது பார்த்தேனாக்க புவனேஸ்வர். அன்னைக்கும் அதே தான், பாம்பேயோடையும் அதே மாதிரி தான் ஆச்சு. 2 விக்கெட் எடுப்பாரு அவரு. அப்புறம் ஒரு 5 ரன் தான் கொடுப்பாரு. அந்த 15 ரன் 20 ரன் அடிக்க வேண்டியதுனால ஈஸியா கார்சி ஓவர் போட முடிஞ்சது இவரால, ஹசில்வுட்டால. ஸோ திஸ் ஆர் ஆல் ஃபைன் மூமெண்ட்ஸ் யூ ஹேவ் டு கன்சிடர் as a அப்புறம் game நான் changing moments. ஒரு முக்கியமான விஷயம் உங்களை கேட்கணும்னு வச்சிருந்தேன். ம். பட்டிதார் வந்து ஐபிஎல் சாம்பியன்ஷிப் வின் பண்ண கேப்டன் பிக்சர்லயே காணாமே. இதுதான் ஸ்டார்டம் இன்னும் டேக்கிங் ஓவர் டோட்டலி. டூ மச் இல்ல அது. டூ மச். அதுவும் இல்லாம ஆடாத பிளேயர் ஏபி டிவிலியர்ஸ் ஆடுறதுக்கு அவரோட ஓகே, இன்னிங்ஸ் கிரேட் நேற்றுக்கு தான். ரொம்ப குரூஷியல். அந்த இன்னிங்ஸ் ரொம்ப குரூஷியல். எக்ஸாக்ட்லி, நல்லா ஆடினாரு அவரு. அவரு அதான் சொன்னாங்க, ஒரு லக் ஃபேக்டர் அவருக்கு இருக்குன்னு சொல்லி முதலே போட்டிருந்தாங்கல்ல. அவரு தான் அடிப்பாரு, இல்ல அக்சர் பட்டேல் அடிப்பாரு, இல்லைனாக்கா இல்ல அது இன்னொருத்தர என்னன்னா, போட்டுருந்தாங்க ஸ்ரேயஸ் ஐயர். சையத் முஸ்டாக் அலியில வந்து எம்பி வர்சஸ் மகாராஷ்டிரா, இது பாம்பே இருந்து பாம்பே ஷேஷர் வின் பண்ணிட்டாராம். ஆமா ஆமா தெரியும். ஓ, அதுவே போட்டிருந்தாங்களே. இது வந்து அந்த பட்டிதார் வந்து டெஃபினட்டா நல்லா லீட் பண்ணாரு. எனக்கு அவர் பட்டிதார் ரொம்ப பிடிக்கும். நான் இல்ல ரொம்ப இல்ல அவரு நல்ல கேம் இருக்கு, அதுல டவுட்டே கிடையாது. He அவரு has got a என்ன game. ப்ராப்ளம்னா, நல்ல கேம் இருக்கவங்கலாம் ஒரே ஒரு பிரச்சனை தான், அவுட் ஆறது கேவலமா அவுட் ஆவாங்க. இப்போ கவாஸ்கரோ இல்ல இல்ல அவ ராகுலோ, ரொம்ப நீங்க கேர்ஃப்ரீயா ஆடுறாங்க, ரொம்ப டாப் கேர்ஃப்ரீயா பேட்ஸ்மேன் ஆடுறாங்க. ஒரு கிரேட்டுக்கும் நார்மல் ஆர்டினரி பிளேயருக்கும் ஒரே வித்தியாசம் தான். கேவலமா அவுட் ஆகாம இருந்தாலே கிரேட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி கேம் வச்சுட்டு இருக்கவன். கரெக்ட். நம்பர் ஆஃப் டிஸ்மிசல் இருக்குல்ல, அது என்ன ராகுல் டிராவிட்லாம் விக்கெட் எடுக்குது, புட்ஸ் பிரைஸ் ஆன் இஸ் விக்கெட். அண்ட் கடைசி வரைக்கும் அந்த பால் அவுட் ஆகிற பாலை பார்த்து ஆடிடுவாரு. என்ன எவ்வளவு ஆடி இருக்காரு. அந்த பால் அவுட் ஆகாம இருந்தாருன்னா பட்டிதாரு பிளம்மா வாங்குறாரு இல்ல, அது மிஸ் பண்ணிட்டு. பட் தட் வாஸ் ஸ்மார்ட் கேப்டன்சி. ஐம் டெல்லிங் யூ. பாத்தீங்களா கேப்டன்சி ஸ்ரேயஸ் ஐயர்? he is ahead of so many people, nobody notices actually. அவர் என்ன பண்ணாரு, பிரவேஷ் எக்ஸ்ட்ரா கவர்லாம் அவுட்டுக்கே பட்டிதார் வந்து ரொம்ப ரேஷப்பட கொண்டு வந்து எடுத்தாருல. ஸோ ரிவெஞ்ச், ஸ்வீட் ரிவெஞ்ச் தானே அது. அது ஓகே, அவர் ரொம்ப கேஷுவலா ஆனாரு. அது அந்த இல்ல இது பாயிண்ட்ல வந்து மிதந்து பிளான் விக்கெட். இல்ல இது பிளான் விக்கெட். எக்ஸ்ட்ரா கவர்ல ஸ்ட்ரெயிட்ல மிட் ஆஃப் உள்ள இருக்குது. ஏன்னா he is very strong in ஆஃப் சைடு பட்டிடா. ஸோ ஸ்ரேயஸ் என்ன பண்ணாரு, ஜெமிசன் தானே அவுட் எடுத்தார் எல்பிடபிள்யூ. ஸோ மிட் ஆஃப் வெளில வச்சுட்டு மிடில் ஆஃப் த ஓவர் ஸ்கொயர்ல உள்ள வச்சுட்டாங்க சரிங்களா. அண்ட் ஜெமிசன் ரெஸ்பாண்டட் வெரி வெல் பை bowling a perfect Yorker, which is like sliding Yorker middle and leg. ஏன்னா அப்பதான் அடிப்பேன், ஆஃப் சைட்ல போட்டா நான் டக்கா காட்ட மாட்டேன்ல. சி இதெல்லாம் வந்து அதான் நான் சொல்றேன், ஜேமிசனுக்கு வந்து பயங்கர விக்கெட்டிங் எபிலிட்டி இருக்கு, வெரி இன்டெலிஜென்ட் கை, அண்ட் இஸ் ஆல் ஃபார்மேட் bowler ஆக்சுவலி. அவர் ஃபிட்னஸ் இஸ் a problem, I think so. And he also reads the wicket very well and bowls according to the batsman. So இவரு இந்த சவுத்தி இவெல்லாம் வந்து சூப்பரா போடுறாங்க. லோகி ஃபெர்குசன் இவங்கெல்லாம் எப்படின்னாக்கா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இது வந்து அண்ட் இட் மேக்ஸ் a very big difference. இன்னொரு கொண்டு வந்த இந்த ஹர்ஷ்தீப் ஸ்பெல்ல லாஸ்ட் 20th ஓவர் கண்ணாமலா பியூட்டிஃபுல்லா புல் பேக் பண்ணாரு. அமேசிங். ஷெப்பர்டுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஃபுல் யார்கர் போட்டா ஆட தெரியாது. ஓகே, அவர் குனிவாரு ஒரு மாதிரி ஹாஃப் நீஸ்ல, படவே படாது. நம்மளோட அந்த சிஎஸ்கே கேம் வந்து கண்ணாமனா அடிப்பாரு கலியில 19 பால். அதோ அந்த 19 பால்ல ஒரே ஒரு பால் தான் யார்கர் போடுவாரு, அதை மிஸ் பண்ணுவாரு. நீங்க பாருங்க, எடுத்து பாருங்க. கரெக்ட். ஃபுல் பால் போட்டீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து பேசிக்கா உங்களுக்கு தெரியும். ஒரு பேட்ஸ்மேன் வரான்னா என்ன, வாட் யூ ஹேவ் அ பிளான், அப்படி எப்போதுமே அது வந்து யோசிக்கணும். பவுலர்ஸோ ஃபீல்டர்ஸோ பேட்ஸ்மேனோ கேப்டனோ இந்த லெவல் ஆடும்போது, காம்படிட்டிவ் ஆடும்போது யார் என்ன ஆடுவா, ஸ்ட்ரென்த் வீக்னஸ்
கிரவுண்ட் கண்டிஷன், டைமென்ஷன்ஸ், இதுல தான் இது குணால் பாண்டியா வந்து he won. He knows the dimensions very well in Ahmedabad, which I had told even earlier 2-3 times also. I emphasized he is a very clever bowler. கிளீனா போட்டுருவார், டைமென்ஷன்ஸ் கரெக்டாக போட்டுருவார் அவர் bowling. ஓவர் எந்து வரும், அவ்வளவுதான், அர்த்தமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து விக்கெட் போடுவாங்க, சும்மா தள்ளி அண்ணன் வச்சுங்க, அவர் எங்கெங்கயோ போட்டு வரப்போமா, பவுன்சர் எல்லாம் போடுவாரு, ரன் அடிச்சிடலாம். இது வந்து உங்களுக்கு புரியாது. T20 ஃபார்மேட்ல பவுலர் மைண்ட் என்ன பண்ணுவான் அப்படிங்கறது நீங்க பார்த்து ஆண்டிங்கனாக்கா ரொம்ப ஈஸி. எனிவே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம், the way he varied his pace. நான் 2 விஷயத்தை பதிவு பண்ண விரும்புறேன். நான் வந்து அகைன்ஸ்ட் ஓமர் ஜாய் அண்ட் லிவிங்ஸ்டனை வந்து கன்சிஸ்டண்டா பேசியிருந்தேன். பட் அது என்னமோ அவங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு they saw something which I didn't see probably. இல்ல ஓமர் ஜாய் என்ன அட்வான்டேஜ்னா, இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அந்த பவுன்சர் போடுறாருல்ல, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பால் டு ஹிட். ஓகே, அது கோலி வந்து ஆஃப் சைட்ல தட்டி விட்டு தான் போயிருக்கும்பா. அது பாடியே வெயிட்டே பிஹைண்ட் தி ஷாட் இல்லாம கோலி இவ்வளோ ஆடி இருக்காரு. அது என்ன ஷாட் அப்ப இல்ல அவர் அங்க ஆட மாட்டேங்கிறாரு. அவரு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அது மாதிரி ஆடினா ஸ்லோவா பிச்சா அவுட் சைட் போறது. அது நிறைய பேர் அதை மடக்கி தான் அவுட் வராங்க. இல்ல அவங்க என்ன பண்றாங்க, மைண்ட்ல ஒண்ணு வச்சுக்கிறாங்க வாசு, அதுக்கு ஏத்த மாதிரி ஆடுறாங்க. அது இவங்களுக்கு தெரியுது அந்த லெவல்ல, அதுக்கு தான் போடுறாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரன் ஆஃப் பிளே அகைன்ஸ்ட் ரன் ஆஃப் பிளே எல்லா மேட்சும் அகமதாபாத்ல விக்கெட் எடுத்துட்டாரு அவர். ஸோ யூ ஹேவ் டு கிவ் இட் டு ஹிம். அது ஒண்ணு. அதே மாதிரி பீட்டர்சன் வந்து செம கேட்ச். அது நீங்க பாத்தீங்கன்னாக்கா லெக்ல இதுல பிடிச்சா ஒரு இன்ச்சஸ் தான் வெளில, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேட்ச். ஃபில் ஷாட் கேட்சஸ் மேட்சஸ் சொல்லுவாங்கல்ல, ஃபில் ஷாட் கேட்ச், அவர் கேட்ச் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேட்ச், சூப்பரா பிடிச்சான். அதான் as a unit I say I have been telling all along, defensive bowling சூப்பரா அவங்க. That is one which won the game for them. அந்த ஜிதேஷ் சர்மா இன்னிங்ஸ் கூட ரொம்ப கிரிட்டிக்கல் இன்னிங்ஸ், ரொம்ப நல்லா, வெரி குரூஷியல், வெரி குரூஷியல். பாத்தீங்கன்னா கேம் எப்படி மாறி போச்சுன்னா, இந்த பின்னாடி தூக்கி விட்டாரு பாருங்க, தோல்ல சின்ன கவுண்டர் ஷாட், செம்ம ஷாட். அது பெரிய நல்ல ஷாட். பட் அவரோட டிஆர்எஸ் கால் வந்து ரொம்ப தப்பா எடுக்கிறாரு, அவசரப்படுத்துறாரு. பட் ஆக்சுவலா இஸ் குட். பட் அவர் எடுக்கல, அவரை கேட்டாங்க. அந்த ஹேசல்வுட் அந்த இல்ல அவர் எடுக்கல. ஆக்சுவலா நீங்க பார்த்து ரிக்கில்டன் இது வந்து எடுப்பாரு, வந்து பாம்பே மேட்ச் ஓடி வந்து அந்த ஸ்பாட்டை பார்த்து எடுப்பாரு. இஸ் வெரி குட். இவங்க என்ன பண்ணாங்க, அவர் முன்னே உண்மை கேட்கல, இவங்க தான் அவர் போய் கேட்டாங்க எடுக்கலாமான்னு. அவர் எந்த ஓகேன்ட்டாரு, அவ்வளவுதான். தவிர he was not, he was 50-50 only. I saw that. பட் எனக்கு கோயிங் ஃபார்வர்ட் இந்த 2 டீம் பத்தி நம்ம பேசுவோம். யாரெல்லாம் நெக்ஸ்ட் சீசன் எடுப்பாங்களா? எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்கு. எடுப்பாங்க, ஷூரா எடுப்பாங்க. அவங்க கிரவுண்ட்ல இன்னும் எஃபெக்டிவ் அவரு. In Bangalore, when everybody goes for 11 runs, he will go for 9. So he is effective. நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ த்ரூவ் ரத்தியோ இல்ல விப்ராஜ் நிகமோ இந்த பிரீமியர் லீக்ல ஆட்டு வர சின்ன பசங்க இருக்காங்கல்ல, கன்சிஸ்டண்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஓரளவுக்கு பேட்டிங்கா ஆடுறாங்க. அந்த மாதிரி ஒரு டைமென்ஷன் கிரிக்கெட்டோட இதுவே மாறுறதுனால, உர்வில் பட்டேல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வரதுனால, இந்த பழைய பிளேயர்ஸ்லாம் ஒரு பழைய டெம்ப்ளேட்ல ஆடுற பிளேயர்ஸ்லாம் வச்சுக்கிறதுலாம் வந்து கோயிங் ஃபார்வர்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காதுன்னு என்னோட அபிப்பிராயம். 100% I agree with you. பட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் யாரெல்லாம் மாட்டுவாங்கிறது தெரியல. இப்போ என்னன்னா, இப்போ 4 பேர் தான் ரிட்டென்ஷன் இல்ல அந்த மாதிரி ரைட் டு மேட்ச் கார்டு இதெல்லாம் வந்து வச்சுட்டா they have to let go of a lot of people. இல்ல மினி ஆக்ஷன்ஸ்ல யார் அவைலபிள்ங்கிறது இருக்குல்ல மெயினா. இல்லையா மினி ஆக்ஷன்ஸ் நிறைய பேர் பார்த்தோம். நிறைய பேர் இப்போ திருப்பி இந்த லீக் தமிழ்நாடு பிரீமியர் லீக் ஆரம்பிக்க போகுது, நிறைய லீக் ஆரம்பிக்க போகுது, நியூ யங்ஸ்டர்ஸ்லாம் will come up. ஸோ அவங்க கேம் அது அதனால டிஎன்பியில் ஆரம்பிக்குது. ஸோ என்ன வரும்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டீம் ஸ்ட்ரென்த் என்னென்னங்க அதை பார்ப்பாங்க, யாரெல்லாம் விட்டுறாங்கன்னு பார்ப்பாங்க. சில பேர் விட்டுருவாங்க, வேணாம்பாங்க, அதெல்லாம் இருக்குல்ல. அதை வச்சுதான் நம்ம கோர் இது பண்ணுவாங்க. இவங்க வின்னிங் டீம் ஜெனரலி தே டோன்ட் பேசிக்கலி டிஸ்டர்ப் தட் காம்போ. இல்ல எவ்வளவு தூரத்துக்கு அதை வாங்க முடியும்ன்றதும் இருக்கு இல்லையா. இப்போ பர்ஸ் they have to let go of a big purse. கரெக்ட், அதான் சொல்றேன். அது ஒரு இது கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கு. ஆமா, இப்போ சிஎஸ்கே they are sitting pretty. கான்வே இருக்காரு, ஜடேஜா இருக்காரு, அஸ்வின் இருக்காரு. So easily they can let go and get a purse of 30-35 crores to start with. இவங்களை விட்டுருவாங்க, ரச்சின் விட்டுருவாங்க. ஆக்சுவலி they are betting on கான்வே. இன்னும் சீப்பரா வரலாம். ஆமா, ரச்சின் விட்டுருவாங்க. பிளேயர்ஸ் நியூவர் டீம் பாக்கறச்ச
இந்த ரெண்டு அதுதான் நான் நினைக்கிறேன். பண்ணுவாங்க பஞ்சாப் பட் கிங்ஸ். ஸ்டில் லாங் வே டு கோ வாசு ஃபார் தட் ஒன். ஆனா பஞ்சாப் கிங்ஸ் ஒன்றும் லாங் வே இல்ல. நம்ம இந்த பேசுறச்ச இந்த கான்டெக்ட்ல இந்த ரெண்டு டீம் அப்படியே பேசு ஜஸ்ட் டச் பண்ணலாம்னு பார்த்தேன் அந்த பாயிண்ட்டை. ஆமா ஆமா கரெக்ட். அப்புறம் கோயிங் ஃபார்வர்டு வந்து இப்போ நம்ம டெஸ்ட் ம் கவர் பண்றோம், இது கவர் பண்றோம்னா நம்மளால ஆமா இதுனா ஒரு 3 hour கேம் ஃபுல்லா வாட்ச் பண்ண முடியுது, ஒரு அனாலிசிஸ் பண்ண முடியுது. டெஸ்ட்னா ஆமா ஆமா 5 days, யூ ஆர் ஆல்சோ பிஸி, ஐ எம் ஆல்சோ பிஸி. யா யா அதை யா. ஜஸ்டிஸ் பண்ண முடியும்னு தெரியல. எப்படி ரிவ்யூ பண்ணலாம்? மேட்ச்க்கு முன்னாடி டெஸ்ட் எப்படி போன் பண்ணிட்டு பண்ணலாமா, அப்புறம் டெஸ்ட் முடிஞ்சவொடனே பண்ணலாமா? அது ஒரு இல்ல அதாவது என்ன பண்ணலாம், நம்ம வந்து பிஃபோர் த கேம், மிடில் ஆஃப் த கேம், ஆஃப்டர் த கேம், லஞ்ச் அதுதான் போது பெட்டர். மிடில் ஆஃப் தி கேம்ல இல்ல லஞ்ச், இல்ல மிடில் ஆஃப் த டெஸ்ட் மேட்ச் ஐ மீன் செகண்ட் டே தேர்ட் டே அது மாதிரியா? தேர்ட் டே, செகண்ட் டே ஆர் தேர்ட் டே வாட் எவர் இட் இஸ். ஓகே. செகண்ட் டே பண்ணிக்கிறது தான் பெட்டர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா 4 நாள் முடிஞ்சது கேம் இப்பெல்லாம். இல்லைன்னா ஐ வாஸ் திங்கிங் நம்ம வந்து ரியாலிட்டி வர்சஸ் ஹைப்னு ஒரு ஷோ பண்ணலாமான்னு நினச்சேன்னா, இப்போ வந்து ஒரு பேட்ஸ்மேனா டாப் பேட்ஸ்மேன் வந்து டாப் பேட்ஸ்மேனோ பவுலரோ பப்ளிக் பர்செப்ஷனில் பெரிய பிளேயராக இருப்பாங்க. பட் அவங்க ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுது, என்ன மாதிரி சுச்சுவேஷனில், என்ன மாதிரி மேட்சஸில், எவ்வளோ டஃப் மேட்சஸில் ஹவு டிட் தே பெர்ஃபார்ம், அது வந்து அவங்க ரெக்கார்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிச்சா இல்லை டீமுக்கு அவங்க டீமுக்கு ஹெல்ப் பண்ணிச்சா வின் பண்ணுறதுக்கு? how much they contributed to the team or how much they contribute to themselves, அதனால பப்ளிக் பர்செப்ஷன்ல பிகர் ஃபிகரா இருக்காங்களா? ஸோ நம்ம நிறைய இம்பார்ட்டலா அவங்க ரெக்கார்ட்ஸ் அந்த அந்த மேட்ச்ல நடந்த போது இருந்த இன்டென்ஸ் காம்படிட்டிவ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு தாட் என்னன்னா, எனக்கு நிறைய அன்சங் பிளேயர்ஸ் இருக்காங்க. தே ஹவ் கான்ட்ரிபியூட்டட் டு தி இந்தியாஸ் விக்டரிஸ். பட் இன்னைக்கு வந்து ஃபுட் நோட்ல கூட அவங்க பேரோ இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சாமிர் திகேன்னு ஒருத்தர் சென்னை மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு, லாஸ்ட் ஃப்ரான்டியர்னு சொல்றாங்க ஆஸ்திரேலியாவோட. அந்த அந்த 22 ரன் அடிச்சாரு. இன்னைக்கு எங்கேயுமே இல்லை அவர். ஒரு செலக்டர் பார்த்தீங்கன்னாக்கா செலக்டர்லாம் இருக்காங்க, அவங்க என்ன டெஸ்ட் ஆடினாங்களா மேட்ச் ஆனாங்க கூட தெரியல எனக்கு இன்னைக்கு நேஷனல் செலக்டர்ல. ஆமாம் அது மாதிரி நாயன் மோங்கியா அந்த ஒன் டெஸ்ட் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. நிறைய ஸ்மால் பீப்புள் who have been forgotten. But as an totally. enthusiast or as a fan, we recognize their contribution. Due அன்னைக்கு recognition was not given, இல்ல, ஈவன் you can பேசுறது say. கூட யாருமே பேசுறது இல்ல. ப்ராபப்ளி அது மாதிரி எடுத்து பேசலாமா? Yeah yeah definitely. Think it through and then Yeah we'll yeah keep doing something. sure. Okay, thanks Sridhar. Okay, Thanks a lot. thank you. Thanks Vasu. எல்லா viewers-க்கும் for all the support for IPL. We'll meet again soon with something interesting. Thanks. Thank you. வணக்கம்.